அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு அஷ்டமாதிபதி என்ன தருவார். பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் 6, 8, 12ஆம் அதிபதிகள் துர்ஸ்தானாதிபதிகளாக சொல்லப்படுகிறது. அஷ்டமாதிபதி சற்று கெடுபலங்களை மிகுதியாக செய்வார் என்கின்ற ஒரு அமைப்பாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அஷ்டமாதிபதி சில நிலைகளில் ஒரு நல்ல ஆதிபத்திய கிரகங்களின் தொடர்பை பெறும் பொழுது சுபபலங்களை கொடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. அஷ்டமாதிபதி என்பவர் தனது தசையில் ஜாதகரை இடத்தை விட்டு இடம் மாற்றி மறைமுக வழிகளில் தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அஷ்டமாதிபதி என்பவர் மறைமுக தொழிலால் வரும் தனலாபங்கள், லஞ்சம் அல்லது திடீர் அதிர்ஷ்டம் அல்லது மற்றவர்களின் உயிரிழப்பினால் உயிர் மூலம் சொத்து சேருதல். அஷ்டமாதிபதி என்பவர் மண்ணுக்கு அடியில் கிடைக்கின்ற பொருட்கள். அஷ்டமாதிபதி என்பவர் ஆன்லைன் போன்ற வருமானங்கள், ஆன்லைன் சூதாட்டம், பங்குச்சந்தை, இது போன்ற விஷயங்களுக்கு அஷ்டமாதிபதி என்பவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது சுபபலன்களை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார். அஷ்டமாதிபதி என்பவர் ஜாதகரின் லக்னத்திற்கு லக்னாதிபதியின் நிலைமைக்கு ஏற்ப தனது கெட்ட அல்லது சுபபலன்கள் இருக்கும். 8ஆம் இடத்தை சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் அல்லது 8ஆம் வீட்டில் லக்ன யோகர்கள் அமர்ந்திருந்தாலும் இங்கு 8ஆம் அதிபதியின் திசை கெடுபலன்கள் நிச்சயமாக குறைந்து, கெடுபலன்கள் மிகவும் ஒரு குறைவான அமைப்பிலே ஜாதகர் தாங்கிக் கொள்கின்ற ஒரு அமைப்பிலே ஏற்படும். அஷ்டமாதிபதி ஒரு ஆதிபத்திய கிரகமா அல்லது இரு ஆதிபத்தியமுடைய கிரகமா என்பதை நாம் கவனித்து கொண்டு அஷ்டமாதிபதி மற்ற கிரகங்களின் தொடர்பை பெறுகிறாரா, லக்ன யோகாதிபதிகளின் தொடர்பை கொள்கிறாரா, அல்லது லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக வரும் கிரகம் இங்கு ராசிக்கு யோகராக இருக்கிறாரா என்று பல்வேறு விதிகளை நாம் கணக்கில் கொண்டு அஷ்டமாதிபதி திசை சுபபலன் தருமா, அசுப பலனை மிகுதியாக்கி கொடுக்குமா, ஜாதகர் அஷ்டமாதிபதியின் கெடுபலனிலிருந்து தாண்டி வருவாரா என்று நாம் கணக்கிட்டு கூற முடியும். அஷ்டமாதிபதி என்பவர் அசுப கிரகம் ஆகி சனி செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வருகின்ற ஒரு அமைப்பில் 3, 10, 11 அஷ்டமாதிபதி சுபர்களோடு தொடர்பு பெற்று அல்லது திரிகோணாதிபதிகளின் தொடர்பு பெற்று அமரும் பட்சத்தில் கெடுபலன்கள் மிகவும் குறைவாக இருக்கும், சுபபலன்கள் மிகுதியாகவே இருக்கும். அஷ்டமாதிபதிக்கு 6, 8 கிரகங்கள் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்ல பலனாகவே இருக்கும். அஷ்டமாதிபதி சுபர்களின் தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் ஜாதகரை தூர தேசங்களுக்கு நகர்த்தி நல்ல ஒரு வருமானம், தனலாபம், நீண்ட ஆயுள், ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் நல்ல வருமானம் ஏற்படும் விதமாகவே இருக்கும். அஷ்டமாதிபதி நல்ல யோகமாக அமைந்துவிட்டால் ஜாதகர் திடீரென தனது வாழ்க்கையில் உச்சத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பையும் 8ஆம் வீடு என்பது கொடுக்கும். ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, மதுபானம், மறைமுக தொழில்கள் அனைத்தையும் அஷ்டமாதிபதியின் தொடர்பு இல்லாமல் இது போன்ற விஷயங்களில் தனலாபங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்காது. அஷ்டமாதிபதி என்பவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது ஜாதகரை மிக பெரும் செல்வந்தனாக மாற்றிவிடுவார். ஒரு சில லக்னங்களுக்கு இயற்கை சுபர்கள் அஷ்டமாதிபதியாக வருகின்ற பட்சத்தில் அவர்கள் 6, 8, 12 இல்லாமல் இருப்பது இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகங்கள் 6, 8, 12 மறையாமல் ஒரு சுப வீடுகளான லக்னத்திலோ, 2, 4, 5 அல்லது 7, சில நிலைகளில் 9, 10, 11 அமர்ந்திருந்தாலும் சுபர்கள் 6, 8, 12 இருந்தாலும் நன்மைகள் குறையும். 8ஆம் இடத்தில் குரு தனிச்சு அமர்கின்ற பட்சத்தில் ஆயுளை நீட்டிப்பார். இருந்த போதிலும் தனகாரகன் 8 மறைகிறார் என்கின்ற அடிப்படையில் புத்திரகாரகன் 8 மறைகிறார் ஆட்சி அடைந்தாலும் இங்கு அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்து வக்ரம் அடைந்து மற்ற யோகாதிபதிகளின் தொடர்பை பெறுகின்ற பட்சத்தில் நல்ல பலனாகவே இருக்கும். ரிஷப லக்னத்திற்கு 8 குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் இங்கு லக்னாதிபதியின் நிலைமைக்கு ஏற்ப பலன்கள் இருக்கும். குரு பகவான் தான் அஷ்டமாதிபதியாகி 8 ஆட்சியாகி தாம் பார்க்கின்ற அத்தனை இடத்தையும் கெடுக்கின்ற ஒரு விதமாகவே இருக்கும். குடும்பத்தை கெடுப்பார், விவாகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தன்மையும் கொடுப்பார். குரு 8 மறைவது குரு 8 ஆட்சியானாலும் பிள்ளைகளால் கெட்ட பெயர் அல்லது பிள்ளைகளால் ஒரு சரிவர கவனிப்பில்லாத நிலைமை, பிள்ளைகளால் அசிங்கம், அவமானம், பிள்ளைகளை பிரிதல், இது போன்ற விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சுப கிரகங்கள் அஷ்டமாதிபதியாகி
6, 8, 12 இருந்தாலும் நன்மைகள் குறைவு. 8ஆம் இடத்தில் ஆட்சியானாலும் வக்ரம் பெறுவது நல்ல பலனாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒரு யோகாதிபதியின் தொடர்பை பெறுகின்ற பட்சத்தில் இயற்கை சுபகிரகம் என்கின்ற அடிப்படையில் ராசிக்கு அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார், என்ன அதிபதியாக வருகிறார் என்று கவனித்துக்கொண்டு லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாகவே வந்தாலும் ராசிக்கு அவர் எங்கு ராசிக்கு அவர் என்ன வீட்டு அதிபதியாக வருகிறார், அஷ்டமாதிபதி தசை நடக்கின்ற பட்சத்தில் 6, 8, 12 கிரகங்கள் உள்ளதா என்பதை நாம் பொறுத்தே அஷ்டமாதிபதியின் சுப அசுப பலன் இருக்கும். 8ஆம் வீட்டில் ராகு கேதுக்கள் சம்பந்தம் இருந்தாலும் அஷ்டமாதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் சுபகிரகமாக அஷ்டமாதிபதி வந்தாலும் அசுபகிரகமாக அஷ்டமாதிபதி வந்தாலும் 8ஆம் வீட்டில் ராகு கேதுக்கள் அமர்ந்திருப்பது இங்கு அஷ்டமாதிபதியின் கெடுபலன் குறைவாக நடக்கின்ற ஒரு அமைப்பாகவே நிறைய ஜாதகங்களில் கவனிக்கின்றேன். அஷ்டமாதிபதி சுபரின் தொடர்பு 8ஆம் வீட்டிற்கு சுபரின் தொடர்பு இருக்கின்ற பட்சத்தில் மிகவும் நல்ல மேன்மையான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்வார். ஜாதகருக்கு துன்ப பலன்களை கொடுத்தாலும், சிறு சிறு அளவில் துன்ப பலன்களை கொடுத்தாலும் நிச்சயமாக ஜாதகர் போராடி வெற்றி பெறும் இடம் 8ஆம் இடம். போராடி அந்த ஒரு கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு இடமாகவும் 8ஆம் இடம் இருக்கிறது. 8ஆம் இடம் என்பது சுப அசுப பலன்களை தன்னுள் வைத்துள்ளது. தான் அமர்ந்த நிலைமைக்கு ஏற்ப, மற்ற கிரகங்களின் தொடர்புக்கு ஏற்ப, லக்னாதிபதியின் தொடர்புக்கு ஏற்ப, லக்னாதிபதியின் நிலைமைக்கு ஏற்ப அஷ்டமாதிபதி திசை பலன் கொடுக்கும். அஷ்டமாதிபதி நன்மையும் தருவார், நீண்ட ஆயுளையும் கொடுப்பார். சமாளிக்கக்கூடிய துன்பத்தையும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கெடுபலன்கள் குறைவாக நடக்கும், நல்ல பலன்கள் மிகுதியாகவே நடக்கும். எனவே ஜாதகருக்கு அஷ்டமாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகர் அத்தனையும் சமாளித்து பொருளாதார நிலைமையை அஷ்டமாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது மிக பெரும் தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அஷ்டமாதிபதி நின்ற வீடு என்பது மிகவும் முக்கியம். அவர் திக்பலம் பெற்றுள்ளாரா அல்லது சுபர்களோடு தொடர்பு பெறுகிறாரா, தன் வீட்டிற்கு எங்கே அமர்ந்திருக்கிறார், 8ஆம் இடத்தின் வீட்டின் பலனை மிகுதியாக செய்வாரா அல்லது மற்ற ஒரு ஆதிபத்திய கிரகமா இரு ஆதிபத்திய கிரகமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அஷ்டமாதிபதியின் வீட்டில் எந்த ஒரு கிரகங்கள் அமர்ந்தாலும், அஷ்டமாதிபதியின் வீட்டில் ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்தாலும் அல்லது 8இல் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது 8இல் சுபர்கள் அமர்ந்திருந்தாலும் அஷ்டமாதிபதியின் கெடுபலன் நிச்சயமாக குறையும். லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப ஒரு பாவகத்தில் நிற்கின்ற கிரகம் அந்த வீட்டின் பலனை மிகுதியாக எடுத்துக்கொள்ளும். அந்த பாவாதிபதி மற்ற வீட்டில் அமர்ந்திருந்தாலும் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத இருக்கின்ற அஷ்டமாதிபதி மிகவும் ஒரு நல்ல பலனை மேன்மைப்படுத்தி கொடுப்பார். அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் நல்ல பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும். எனவே மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.